என்னோட பேர் வந்து ஆர் ஷாருக்கலா. நான் வந்து வெங்கடாம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவராக இருந்துட்டு இருக்கிறேன், தென்காசி மாவட்டம். இப்போ ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு விருப்ப மனு கொடுத்து இன்னைக்கு இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க. வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கோம். ஊராட்சிக்கு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே நோக்கத்தோட நம்மளோட சட்டமன்ற தொகுதியையும் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எய்மோட விருப்ப மனு கொடுத்துருந்தோம். ஸோ வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்து எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க. ஸோ பெண்கள் பாதுகாப்பு குறித்து திமுக ஆட்சியில் எப்படி இருக்கு, வாக்கு வங்கி எப்படி இருக்கு திமுகக்கு? பாதுகாப்பு பொறுத்த வரையில வந்து ரொம்ப வந்து சேஃபான ஸ்டேட் தான் தமிழ்நாடு. ஆக்சுவலாக நார்த் இந்தியாலாம் கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுலே சேஃபான ஸ்டேட் தான் வந்து நான் தமிழ்நாடுன்னு சொல்லுவேன். வாக்கு வங்கி பெண்கள் மத்தியில் மிகவும் வந்து சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க நேர்காணல் அட்டெண்ட் பண்ணி என்ன சொன்னாங்க, சந்திச்சிருக்கீங்க, என்ன சொன்னாங்க, என்னென்ன கேள்விகள் உங்கள்கிட்ட? இளைஞர்கள் மத்தியில் நம்மளுக்கான சப்போர்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத கேட்டுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து பெண்கள் மத்தியில் இருக்கிறதுக்கான சப்போர்ட், அப்புறம் தொகுதி நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கறதை கேட்டறிஞ்சுக்கிட்டாங்க. இளம் வயதில் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்குன்னு சொல்றீங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு விருப்பம் மனு அளிச்சிருக்கீங்க. திமுக சேர்றதுக்கு எப்படி விருப்பம் வந்துச்சு, அதுக்கப்புறம் உங்களுடைய பணிகள்லாம் எப்படி இருக்கு? என்னோட அப்பா வந்து 1987 இருந்தே வந்து டிஎம்கேல இருந்துட்டு இருக்காங்க. கட்சி தொடங்கின நாள்ல இருந்து ஃபேமிலியில எல்லாருமே டிஎம்கே. ஸோ அந்த ஆர்வம் தான் எனக்கு. இருந்தாலும் சமூக நீதி, சமத்துவம் ஆகிய கொள்கைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈக்குவாலிட்டி வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில். ஸோ அது பேஸ் பண்ணி நான் கண்டினியூ வந்துட்டு இருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க, உங்களோட ஏஜ் என்ன, இதில் எப்படி உள்ள வந்தீங்க, எப்போ திமுகக்குள்ள வந்தீங்க, அதுக்கப்புறம் எப்போ நடவடிக்கை? நான் பிஇ கிராஜுவேட்டு. 21 எலெக்ஷனில் வந்து சுயேட்சையாக நின்று பஞ்சாயத்து தலைவராக வின் பண்ணேன். இப்போ வந்து மறுபடியும் 26ல கிட்டத்தட்ட 5 இயர்ஸாவே டிஎம்கேக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கழக உடன்பிறப்புகள் இன்று தலைவரிடம் வந்து அவர்களுக்கான அந்த இடத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள். அலை அலையாக பெண்களும் சரிக்கு சமமாக வந்து தலைவரிடம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி. பெண்களுடைய திட்டங்களில், பெண்களுடைய நலன்களில் பேணி அவர்களை பாதுகாத்து வருகிற ஆட்சி. ஆகவே எங்க போனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு. 12 மணி ஆனாலும் இரவில் ஒரு பெண் தனியாக நடந்து இப்பொழுது வீட்டிற்கு போக முடியும். அங்கொன்று இங்கொன்றாக சம்பவங்கள் நடைபெறுகிற என்று எதிர்கட்சிகள் சொன்னாலும் மற்ற மாநிலங்களை பாருங்கள். மத்திய பிரதேசில் 1,74,211 பேரை காணவில்லை. இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் பிஜேபி ஆட்சி, பிஜேபி ஆளும் மாநிலங்கள் குஜராத்தில் 70,000 பெண்களை காணவில்லை. அவர்களை எல்லாம் இவர்கள் எப்படி பாதுகாத்தார், எங்கே போனார்கள், என்ன அந்த அரசு என்ன செய்கிறது, மோடி அரசு என்ன செய்கிறது, இவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கு என்ன செய்கிறது? ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ள மாநிலம் தமிழ்நாடு. ஆகவே பெண்களாகிய நாங்கள் பாதுகாப்பாக உணர்கிறோம், சிறுபான்மையினர் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இதில் எந்த அளவிற்கும் சந்தேகமில்லை.